டேனியல் சாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டரு. அவரை பிக் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பட் அவர் வர்றேன்னாருன்னா கண்டிப்பா அவரை பிக் பண்ணுவாங்க. பிக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. ஆல்ரவுண்டரா வேணும்னா. இல்ல நல்ல பியூர் பவுலர்னா ஷேன் அபாட்ஸ் இருக்கலாம். டெஸ்ட்லயும் சரி, அந்த லோக்கல் T20ஸ்லயும் சரி, அங்க உள்ள பிக்பாஸ் லீக் எல்லாத்துலயுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் இருக்கு. ஒரு கரெக்டா லைன் லென்த்ல போடுவாப்ல. பெரிய எக்ஸ்பென்சிவா போக மாட்டாப்ல. ஒரு டீசென்டான பவுலர் தான். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் ஆல்ரெடியே ஜிடிக்காக ஆடி இருக்காரு. சோ அவரையும் கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் பிளேயர் வந்து பசல் போர்கிஸ் வந்து இந்த ஐபிஎல்ல அன்சோல்டா போனது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. நான் அவர் துபாயிலையும் சரி எல்லா T20 லீக்ஸ்லயும் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் வராரு. அப்பப்ப எப்பயாவது தான் அடி விழும். மற்றபடி வந்து அவருக்கு லைன்ல இருந்து கரெக்டா அமைஞ்சிச்சுன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவரை ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் கண்டிப்பா சிஎஸ்கேக்காக விளாடுறேன்னு ஒத்துக்கிட்டு வந்தாருன்னா கண்டிப்பா அவரை பிக் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா ஜெரால் கோச்சி இருக்காப்ல. ஜெரால் கோச்சியா ஜெரால் கோச்சேவா அவர் இருக்காப்ல. ஜிடிக்காகவும் நல்லா பந்து போட்டிருக்காப்ல. விக்கெட்டுக்கு எடுப்பாப்ல. எக்ஸ்பென்சிவ்னா தாறுமாறா போவாப்ல. சோ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பசல் பர்கீஸுக்கு உண்மையிலே ஒரு ரைட்டான சாய்ஸ்ன்னு தோணும். அல்சார் ஜோசப் இருக்காப்ல. இல்ல ஒண்ணும் வேணாம்பா, ஆல்ரெடி இருந்த சிஎஸ்கே பிளேயரே நம்ம வெளியே விட்டோம். ஒரு ஃபாரின் பவுலர் 38 வயசு இருக்கும் அவருக்கு. ரிச்சர்ட் கிளென்சன் ஒருத்தர் இங்கிலாந்து பவுலரு. அவரே கூட எடுத்துட்டு வந்தாலும் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா அவர் ஆல்ரெடியே சிஎஸ்கேக்காக விளையாண்டுருக்காரு. கொஞ்சம் வேகமா அடாப்ட் ஆகிக்குவாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறதுக்காக வேணா எடுத்து வரலாம். பார்க்கலாம் சிஎஸ்கே என்ன முடிவு எடுக்கிறாங்க. உங்களோட சாய்ஸ் எந்த பவுலர் எடுத்துட்டு வருவாங்க? இந்தியன் பவுலர் எடுப்பாங்களா இல்ல ஃபாரின் பவுலரே எடுப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் போவாங்க. ஏன்னா பேட்டர் நம்மகிட்ட இருக்கு. அதனால பேட்டருக்கு சரி இந்த சாய்ஸுக்கு பேட்டர் போவோம்லாம் பார்க்க மாட்டேன். போன தடவை அப்படிதான் பவுலரை வெளியே விட்டு நம்ம பேட்டர் எடுத்தோம். பேட்டர் இல்லைன்னால இந்த தடவை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. நமக்கு தேவை பவுலிங் மட்டும்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆல்ரவுண்டர் இல்லைன்னா பிரைம் பவுலரா பார்ப்பாங்க. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்ப எடுக்கிற பவுலரு கண்டிப்பா 11ஸ்ல வந்தா பெஸ்டா பிளே பண்ணுவாரு. அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஐபிஎல் ரூல்ட் அவுட் ஆகி பிளே, அதாவது ஏலத்துல எடுக்காதவங்க இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் திரும்ப வந்து பிளே பண்ணும்போது ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாங்க. கண்டிப்பா திரும்ப வர்ற பிளேயரு எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா திரும்ப சிஎஸ்கே அனௌன்ஸ் பண்ற பிளேயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பிளேயர் உள்ள வந்தா கரெக்டா இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.